ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சாங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த ஜாம்பி சீரிஸோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். எக்கோட டீம் ஜாம்பிஸ்லாம் நோட்டோட போயிருப்பாங்கல்ல, அங்கே எல்லா ஜாம்பிஸும் கூட்டமாக சேர்ந்து நிறைய இறையெல்லாம் இழுத்துட்டு வர மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் நீங்கள் காட்டினாங்கன்னா அந்த கேப்போட பொண்ணு நீங்கள் கிட்ட வந்து அம்பிழுக்கிறா. அப்போ தான் ஒரு உண்மை தெரியுது. ஆக்சுவலாக சான் இந்த கேப்போட பொண்ணு கூட சேர்ந்து நீங்கள் இவ்வளோ நாள் சீட் பண்ணிட்டு இருந்திருக்கான். அந்த விஷயம் நீங்களுக்குமே தெரியும். ஆனாலும் அவள் ரொம்ப அமைதியாக தான் இருந்திருக்கா. ஸோ அவள் இதை சொல்லி நீங்கள் கடுப்பேற்றிட்டு இருக்க. நீங்கள் அவள் கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக பூவோஜின்னு வந்து அவங்கள அமைதியாக இருக்க சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் யார்த்தோ தீ உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க. அப்போ தீ இன்ட்ரெஸ்டிங்காக அவன் ஜாம்பிஸ் பற்றி என்னென்ன நோட் பண்ணா எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு இருக்க. ஏர்த்து கேட்குறான், உனக்கு என்ன ஜாம்பி மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்டான்ட்டு. அதுக்கு அந்த பையனும் சொல்கிறான், ஆமாம், சின்ன வயசுலேருந்தே நான் நிறைய ஜாம்பி மூவிஸ் பார்ப்பேன். அப்போ இருந்தே எனக்கு அந்த விஷயம் மேலே நிறையவே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்போ நான் ரியல் லைஃப்பில் பார்க்கும்போது அதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன்ட்டு அவன் ரொம்ப பேஷனேட்டாக பேசிகிட்டு இருக்க. அப்போ ஏர்த்து பார்க்குறான். ஏர்த்தோட பார்வையை பார்த்தோன்னே தீ முடிவு பண்ணிட்டான், ரொம்ப ஓவராக தான் போகிறோமோன்னு சொல்லிட்டு அவன் அமைதியாயிட்டான். அப்போ ஏதோ சத்தம் கேட்குதுன்னு இவங்க பார்க்க போக இந்த பா என்ன பண்ணியிருக்கான்னா மூக்கை கட்டி போட்டுட்டு தான் வெளியே வந்திருப்பான். ஸோ இவங்க மூக்கட்டை கேட்கும் போது தான் தெரியுது பா அங்கிருந்து போயிட்டான்னு. உடனே ஏர்த் அங்கிருந்து ஓடுறான். அப்பதான் பா ஏர்த்தோட ஃப்ரெண்டு ஜாம்பியா மாறிட்டு இருக்கதை பார்த்துருந்துருப்பான். இப்போ அங்கே ஏதோ சத்தம் கேட்குது. இன்னொரு பக்கம் எக்கோட டீமை காட்டினாங்கன்னா அந்த ஜாம்பிஸ்க்கு மத்தியில் ஒரு லேடி வராங்க. அவங்க தான் அந்த ஜாம்பிஸோட பேக் லீடர் போல. பார்த்தா அந்த லேடி யாருன்னா இதுக்கு முன்னாடி ப்ரொஃபஸர் டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு லேடி யூஸ் பண்ணாங்கல்ல, அவங்க தான் அங்கே வரது. இப்போ ஜீன் பூவெல்லாம் ஏதோ சத்தம் கேட்டுச்சுன்னு வந்து பார்க்க அந்த இடத்துல ஏர்த்தோட ஃப்ரெண்டு அவன் ஜாம்பியா மாறி இருக்கான். அவன் மேலே இன்னொரு வெட்டு வந்து விழுந்திருக்கு. பாதான் அந்த ஆயுதத்தை வச்சு மறுபடியும் வெட்டிட்டு போயிட்டான் போல. உடனே ஜீனும் பூவும் பாவை தேடி போயிட்டாங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஏர்த்து வரும்போது அவன் பயங்கர அதிர்ச்சி ஆயிட்டான். இதில் ஏர்த்தோட ஃப்ரெண்டு வேற ஜாம்பியா மாதிரி முன்னாடி நடந்து வந்துட்டு இருக்க. வேற வழியே இல்லாமல் ஏர்த்து அவன்கிட்ட இருந்த கண்ணை வச்சு அவனை சூட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு பயங்கரமாக கோபமாகுது. இது எல்லாத்துக்கும் காரணம் பாதானே. அவன் உடனே பாவை கொலை பண்ணி ஆகணும்னு அங்கேருந்து போகிறான். இன்னொரு பக்கம் எக்கோட டீமை காட்டினாங்கன்னா அங்கே அந்த ஜாம்பிஸ் நிறைய விஷயம் பண்ணுது. அந்த இறைய வேணான்னு சொல்லுது, மற்ற ஜாம்பிஸ்லாம் கத்துறாங்க. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்னு பின்னாடி டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. பா ஜிம்மை விட்டு வெளியே வந்திருப்பான்ல, அங்கே நிறைய ஜாம்பிஸ் இருக்காங்க. அவங்கள பார்த்து நான் இங்கே தான் இருக்கேன், வாங்க வாங்கன்னு கத்திட்டு இருக்க. அப்பா கரெக்டாக ஏர்த் அங்கே வந்துடுறான். இவன் சத்தத்தை கேட்டு ஜாம்பிஸும் அவனை நோக்கி வந்துட்டு இருக்கு. ஏர்த் அவனுக்கு இருக்க கோவத்தில் அவன் பாவை சூட் பண்ண பாவோட காலில் புல்லட் இறங்கிருது. இந்த புல்லட் சத்தம் கேட்டு அந்த ஆடிட்டோரியத்தில் இருக்க மொத்த ஜாம்பிஸும் அங்கேருந்து படையெடுத்து ஓட இப்போ எக்கோட டீம் தப்பிச்சாகணும்ல, அவங்களும் அங்கேருந்து எஸ்கேப் ஆக பார்க்குறாங்க. ஆனால் அவங்களையும் ஜாம்பிஸ் பார்த்துட்டு துரத்த ஆரம்பிச்சிருது. அப்போ அந்த இடத்துக்கு மற்றவங்களாம் வந்து ஏர்த்து பாவை சூடாமல் தடுத்துடுறாங்க. ஜீனும் நீங்கும் பாவுக்கு ஹெல்ப் பண்ண போக அங்கே வர ஜாம்பிஸ் வந்துட்டு இருக்கு. எப்படியோ பாவை தூக்கிட்டு இவங்க வந்துட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக எக்கோட டீமில் இருக்க எல்லாரும் அங்கே வர அவங்க அங்கே வர ஜாம்பிஸ் கூட எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஏர்த்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறான். ஆனால் மற்றவங்க ஏர்த்தை காப்பாற்றி உள்ள கூட்டிட்டு போகும்போது ஏர்த்துக்கு மேலும் அதிர்ச்சி. அந்த இடத்துல பவுனை நிறைய ஜாம்பிங் வந்து அட்டாக் பண்ணி பவுன் அங்கே இன்ஃபெக்ட் ஆயிடுறான். ஆனால் ஏர்த்தை போக விடாம எல்லாரும் காப்பாற்றி உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. பவுனும் மற்றவங்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக அவன் எல்லா கடி வாங்கிட்டு இருக்கான். ஜீனும் நீங்கும் பாவை காப்பாத்திட்டு இருக்க அவங்களுக்கு ஹெக்கு வந்து ஹெல்ப் பண்றான். இப்போ ஜிம்மு கிட்ட நிறைய ஜாம்பிஸ் போனனால இவங்கள லேபுக்கு போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆக்சுவலாக இப்போ எக்கு காப்பாற்றிட்டு இருந்தான்ல, அதில் எக்குமே இன்ஃபெக்ட் ஆகிட்டான். ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா கன் எடுத்து ரெடியாக வச்சுட்ருக்க. நீங்கும் ஜீனும் பார்க்குறாங்க இவன் என்ன பண்ண போகிறான்ட்டு. ஆனால் பா கத்தி சிரிச்சிட்டு இருக்கான். அப்போ எக் சொல்கிறான், நான் தான் ஆல்ரெடி சொன்னல, இவனால் ஒரு தப்பு ஆனாலும் இவனை நான் உயிரோடு விட மாட்டேன்ட்டு. இவன் எல்லாருக்கும் ஆபத்து தான் தேடி தருவான்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு பாவை சூட் பண்ணிடுறான். அதை பார்த்து அதிர்ச்சியில் ஜீன் நின்றுட்டு இருக்க. ஏக் ஜீனை பார்த்து, உனக்கு தான் சுட தெரியும்ல, எப்படியாச்சும் நீங்கள் எல்லாரும் சேஃபாக இருங்கன்னு சொல்லிட்டு அவன் தன்னைத்தானே சுட்டுக்கிறான். இப்படி இங்கே நடந்த விஷயத்த பார்த்து ஜீனும் நீங்கும் பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. ஜீனுக்கு பார்த்தான் கண்ணு முன்னாடியே இறந்ததை பார்த்துட்டு அவன் பயங்கர அதிர்ச்சியில் அழுதுட்டு இருக்கான். இப்போ ஒரு மாதம் முன்னாடி காட்டுறாங்க. ப்ரொஃபஸர் அந்த லேடி வச்சு டெஸ்ட் பண்ண மாதிரியே இன்னொரு 10 பேர் வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கிட்டையும் அவர் என்ன சொல்லி வச்சிருக்காருன்னா, நீங்கள் வந்து லீகலாக ஒரு கான்ட்ராக்டில் சைன் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது சிம்டம்ஸ் வந்தாலும் நீங்கள் வெளியே எந்த டாக்டர்கிட்டையும் போகக்கூடாது, என் கடை தான் வரணும்னு சொல்லி அவங்க எல்லாரையும் வார்ன் பண்ணி வச்சிருக்காரு. ஆனால் அப்படி இவங்க டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நிறைய அப்நார்மலான ஆக்டிவிட்டீஸ் தான் நடக்குது. அவங்களுக்கு ரொம்ப வேர்க்குது, இன்னும் உடம்பு முடியாமல் போகுது. இப்போ ப்ரெசன்ட்ல காட்டினாங்கன்னா ஜீனுக்கு ஆறுதல் சொல்லி அளவேணான்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஜீன் கேட்குறா, நீயும் ப்ரொஃபஸரும் லேபில் என்ன பண்ணீங்க? நீங்கள் பண்ண டெஸ்ட் ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் தானே. ப்ரொஃபஸர் இந்த டெஸ்ட்டை எந்த ஆளுங்க சப்போர்ட் இல்லாமல் கன்டினியூ பண்ணியிருக்க முடியும்? ப்ரொஃபஸர் நைட்டு நிறைய ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து டெஸ்ட் பண்ணுறாளே, அதெல்லாம் என்ன, நீங்கள் தான் என்னமோ பண்ணியிருக்கீங்கன்னு சொல்ல
நீங்குக்கே இது ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஏன்னா நீங்குக்கு இப்படி ப்ரொஃபஸர் ஆளுங்களை வச்சு டெஸ்ட் பண்ணது தெரியவே தெரியாது. ஏன்னா நீங்கள் அதுக்கப்புறம் அவங்க லேபுக்கே வரவிடல. இன்னொரு பக்கம் ஜிம்மில் காட்டினாங்கன்னா எல்லாரும் எப்படி தப்பிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்க. அப்போ எர்த் சொல்கிறான், நம்மளாம் தப்பிக்க மாட்டோம், எல்லாரும் கண்டிப்பாக செத்து தான் போவோன்ட்டு. ஏன்னா அவன் கண்ணு முன்னாடியே அவனுக்கு சப்போர்ட்டாக இருந்த எல்லாருமே இறந்துட்டாங்க. மேபி சயின்ஸுக்கும் ஆர்ட்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணாமல் இருந்திருந்தா எர்த்தோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உயிரோடு இருந்திருப்பாங்கல்ல. அதுவும் இல்லாமல் எர்த் மூக்கு மேலே தான் கோப்படுறான். ஏன்னா இங்கே மெயின் தப்பே அவளோட தானே. அவன் மட்டும் பாவாடை கட்ட அவுத்து விடாமல் இருந்திருந்தா இது எதுவுமே நடந்திருக்காது. அவங்க எல்லாரும் உயிரோடு இருந்திருப்பாங்க. இப்போ மறுபடியும் 1 மாதம் முன்னாடி காட்டினாங்கன்னா நீங்கள் லேபுக்கு வரவிடாமல் பண்ணிட்டாங்க. அதை பற்றி அவள் ப்ரொஃபஸர் கிட்ட போய் கேட்குறா. ப்ரொஃபஸரும் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் மற்றவங்க கிட்ட கேட்டு அனுமதி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரொஃபஸர் அவங்க டெஸ்ட் பண்ண லேடியை போய் பார்க்க அவங்க நிலைமை ரொம்பவே மோசமாக தான் இருக்குது. அதை பார்த்து அவருமே அதிர்ச்சி ஆகுறாரு. ஆனால் நீங்கள் அவர் ரிசர்ச்சை ஸ்டாப் பண்ணாமல் அவன் மேலும் தேடிட்டே தான் இருக்கா. அப்போ தான் நோன் ட்ரிங்க் பண்ணிவிட்டு ஏதோ கார்லேருந்து இறங்கி வரதை பார்க்குறா. அதுக்கப்புறம் நோன் கடை கேட்குறா, நம்ம அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிற காரணத்துக்காக நீ குடிச்சிட்டு வரலாம், என்ன வேணா பண்ணலான்னு அர்த்தம் இல்லைன்னு சொல்ல நோன் கோவப்படுறான். ஆமாம், நான் எதுவுமே பொறுப்பு இல்லாமல் தான், என்னால் எதையுமே ஹேண்டில் பண்ண முடியாது. அதோட நோன் சொல்கிறான், நீ தான் ரொம்ப ஸ்மார்ட் ஆச்சு, அதனாலே அம்மாவுக்கு நீ ஃபேவரட் தானேன்னு சொல்லிட்டு அவன் நீங்கள் மேலும் திட்டிட்டு போக நீங்களுக்கு நோன் ட்ரிங்க் பண்ணது இப்படிலாம் பேசுறது நினச்சி அவள் ரொம்பவே உட்காந்து அழுதுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ப்ரொஃபஸர் அந்த லேடிக்கு டெஸ்ட் எடுத்திருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க செல்லில் இன்னும் நிறைய புது செல்லாக உருவாகிருக்கு. அதுவும் ஜெல்லி ஃபிஷ்லாம் நீந்துற மாதிரி இருக்குது. அதை பார்க்கும்போது இப்போ ப்ரெசண்ட்டில் நீங்கள் ஒரு இடத்த ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அவள் பயங்கரமாக ஷாக்காயிட்டா. நான் ஆர்டிக்கலை படித்த மாதிரி இது இருக்குன்னு சொல்ல அப்போ தான் காட்டுறாங்க அந்த இடத்துல ப்ரொஃபஸர் நிறைய ஜெல்லி ஃபிஷ்லாம் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருந்திருக்காரு. அதை இவங்க பயங்கர அதிர்ச்சியில் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே லில்லியை காட்டுறாங்க. நம்பிங் அவனோட டீம் இருந்தாங்கல்ல, அவங்க தான் லில்லியை கட்டி போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த டீமில் தான் சன்னு ஒருத்தர் இருக்கான். அவன் தான் இவங்க எல்லாருக்குமே சீனியர். ஸோ அந்த ஃபேக்கல்ட்டியில் இருக்க இன்னொரு பையன்தான் கேம். ஆக்சுவலாக எர்த்தோட ஃப்ரெண்ட் ஒருத்தனை வெட்டி அவன் ஜாம்பியா மாதிரி இறந்தான்ல, அவனோட பிரதர் தான் இந்த கேம். அவன் சன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான், இதுக்கு முன்னாடி கன் ஷாட்லாம் கேட்டுச்சுல, அது எங்கள் அண்ணன் டீம் ஆளுங்களோட தான் இருக்கும், நான் போய் அவனை தேடுறேன்ட்டு. ஆனால் இவனுக்கு சேஃப் இல்லைங்கிறனால சன் அவனை வெளியே போகவில்லை. இப்போ லில்லி இவங்க கட்டி போட்டிருந்தாங்கல்ல, அவள் திடீர்னு எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சிடுறா. அவள் எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு யோசிச்சு ஜீனியஸ் பையன் ஒரு ஐடியா பண்ணுறான். அவன் நிறைய மஷ்ரூம்லாம் எடுத்துகிட்டு வந்து லில்லியோட வாயில் போட வைக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஜாம்பியே ரொம்ப காமான மாதிரி தெரியுது. ஆனால் மற்றவங்களாம் கேட்குறாங்க, அதை பார்த்தா காமான மாதிரியா தெரியுதுன்ட்டு. ஏன்னா அவன் போதை தர மாதிரி மஷ்ரூம்ஸை தான் அவன் வாயில் போட்டு விட்டுருப்பான் போல. ஸோ அந்த ஜாம்பியே போதையில் அமைதியாக இருக்குது. அப்போ மற்றவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க, எல்லா ஜாம்பிஸ் வாயிலையும் இந்த மாதிரி மஷ்ரூம்லாம் போட்டு நம்ம அமைதியாக்க முடியாதுல்ல, இப்போ என்ன பண்ணுறது? அதுவும் இந்த லில்லியை பார்த்துட்டே இருந்தா இவளால் பின்னாடி நம்மளுக்கு ஆபத்து தான் வரும், இவளை கொன்னலான்னு சொல்கிறாங்க. ஆனால் சன் அதுக்கு விடுற மாதிரி தெரியல. அவன் லில்லியை கொலை பண்ணக்கூடாதுன்னு உறுதியாக நின்றுட்டு இருக்கான். பட் இவங்க எஸ்கேப் ஆகி போய் தானே ஆகணும், அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்ல அப்போ வின் அங்கே சொல்கிறான், நீங்கள் வேணா கிளம்புங்க, நான் லில்லியை பார்த்துக்கிறேன்ட்டு. ஆனால் அப்போ சன் என்ன சொல்கிறான்னா, உன்னை நம்பியெல்லாம் நான் லில்லியை விட்டுட்டு போக மாட்டேன், அவளை அப்படியே ஸ்விம்மிங் பூலில் நீ விட்டுட்டதானு சொல்ல அப்போ ஜேம்ஸ் கேட்குறான், பின்ன அவளை அப்படியே விடாமல் அந்த ஜாம்பிக்கு போய் கிஸ்ஸா பண்ண சொல்கிறீங்கன்ட்டு. ஆனால் அது எதையுமே சன் கேட்குற மாதிரி இல்லை. லில்லிக்கு நிறையவே கஷ்டம் இருந்துச்சு. அந்த கஷ்டத்தில் அவன் மறக்கிறதுக்கு தான் என்கிட்ட ஹெல்ப் கேட்டா. நானும் அவளுக்கு சியர் டான்ஸ்லாம் சொல்லி தந்தேன். அவள் எவ்வளோ நல்ல பொண்ணு தெரியுமா, அவள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான்னு லில்லிக்கு சப்போர்ட்டாக இவன் ரொம்ப எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்க. அவன் ஒருத்த மட்டும்தான் எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்கான். மற்றவங்களாம் இவன் எப்படா முடிப்பாங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த சீரீஸில் இனி வர இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லரான எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். ஹாய்.